கால ஒழுங்கா போ கால. சுந்தரமா, ஏன் சுந்தரமா? என்னம்மா சொல்லுங்க. இந்த ராசகுமார வசந்தாளுக்கு எங்க போனான்னு தெரியுமால? பாத்தியால? அவனம்மா அவன் எங்க வயல்ல அறுப்பு வேலை செய்துட்டு இருக்காம்மா. அறுப்பு வேலைக்கா போனா? ஆமா, அறுப்பு வேலை தான் நடந்துட்டு இருக்கு. 2 நாளா நடந்துட்டு இருக்கு. ஏல அவிய அறுப்பு வேலைக்கு நெல்லு தருவாவளா இல்ல கூலி தருவாவளா? கூலியாட்டு ரூபாய் தராவளா நெல்லு தராவளான்னு தெரியல. எது கிடைச்சாலும் நல்லது தானம்மா. இல்ல நெல்லு முட்டை ஒண்ணும் வேண்டாம், அதை அங்க வச்சு யாருக்கிட்டையாவது விலை கொடுத்துட்டு உள்ள பைசாயை வாங்கிட்டு சொல்லல அவன்கிட்ட. இன்னும் கிடைக்கல இல்லையாம்மா. கிடைக்காமனால எப்படி என்னத்த சொல்லுதுக்கு. நெல்லு இருந்தா என்ன குறைஞ்சோன்னா போவாது. வீட்டுல இருந்து சாப்பிடுங்க. ரேஷன் கடையில தான் அரிசி எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுல கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். இவன்கிட்ட பைசாயா கொண்டு சொல்லு. மீன் வாங்க பைசாயே இல்லல. மீன் வாங்கியே ஒரு 5-6 நாள் ஆயிட்டு பாத்துக்க. என்னத்த மீன் கிடைக்குது? சாலையும் நெத்தலியும் தான் வருது. சரியான நேராவு. நெல்லு மூடையெல்லாம் நான் போய் தான் ஏத்தணும். இன்னத்தையும் ஆடிட்டு இருப்பாவ. ஏல மீன் வாங்க போறேன், கையில பைசா இருந்தா ஒரு 500 ரூபா தால. 500 ரூபாய்க்கு மீனா? போம சாயங்காலம் நான் அந்த பக்கமா வாரேன். வரும்போது உன் கையில பைசா தரேன். இப்ப என் கையிலயும் 5 பைசா இல்லம்மா. நானும் வேலைக்கு தான் வந்தேன் பத்துக்க. ஏறு சட்டை கூட போடையில. இருந்தாலும் நீ தந்துருவியாக்கும். பாத்துட்டு தானே இருக்கே நீ தாரது எல்லாத்தையும். சரி, அதான் நான் சாயங்காலம் வாரேன்னு சொல்லியும்ல. லட்சுமிட்ட ஒன்னும் சொல்லிடாதுங்க. நான் வாரேன்னா வரும்போது வீட்டுக்கு வேண்டிய சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்ல ஒரு மன சோப்பு கூட கிடையாதுல. ஏன் துணி துவைக்க வச்சிருந்த பார் சோப்பை வச்சு அப்படி மேல தேய்ச்சிட்டு கிடைக்கும் பாத்துக்க. ஒரு 2 கட்டி மன சோப்பும் வாங்கிட்டு வாப்பா. சாயங்காலம் வாரேம்மா. வரும்போது உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போய் வாங்கிட்டு வருவேன்னா. சரி சரி. ஆமா நானும் வரட்டால. அங்க இங்க கதிரெல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் பறக்கிறதுக்கு. ஏமா அப்பாயும் ராஜகுமாரனும் அங்கதான் வேலை செய்து நிக்கவ. மாறி நீங்க உனக்கு கதிர் பறக்க வரான்ட்டான். வேணா எனக்கும் லட்சுமிக்கும் கிடைக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன இளைய மூலம் அங்க வேலை செய்யா. அதனால நான் வேணா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தரலாம். நீ அங்க ஒன்னும் வரான்டா. என்னம்மா? சரி, நேரங்காலத்தையே சொல்லியிருந்தேன்னா நானாவது எள்ளு போல வந்திருப்பேன். பின்ன பழையது போல செமந்தெல்லாம் கொண்டு தெரிய முடியாதுமா. இந்த வெயில் என்ன வெயில். முத்தத்துல எள்ளு போல தண்ணியை தொளிச்சு போடணும். நான் இனி போட்டா இல்லைன்னா வீட்டுல இருக்க ஆகாது. அனலு. சரிம்மா போயிட்டு வா. கால இஞ்சல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்பா அங்க எல்லாரும் காவல் நிக்காத. நீங்க எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வரணுமா? இன்னும் நான் வந்துட மாட்டேன்னா அம்மா ஒன்னு தூது அனுப்புனா. சரி வண்டியில யாரு? சரி வாரேன். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆத்து வெள்ளம் போலே இங்க ஓடு ராஜா. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்பா எனக்கு ஒரு பாட்டு தெரியும், நானும் பாடட்டா? பாடு மக்களே. ட்ரியா 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 சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. ஆமா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் மக்களே? அப்பா நீங்க முன்னால ஒருக்க பழைய பாட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருந்தீங்களப்பா, கேசட்டு. ஆமா, அதுல மாட்டுக்கார வேலைன்னுட்டு ஒண்ணு போட்டிருந்தல, அந்த கேசட் எடுத்து நான் அடிக்கடி பாப்பேன்பா. எனக்கு இந்த ட்ரியா 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 அது நல்லா பிடிக்குமா. அதனால திரும்ப திரும்ப போட்டு கேப்பேன்பா. விளையாட்டு பிள்ளையா இருக்கா. நல்ல பிள்ளை, நல்லா படிக்கணும். என்ன மக்களே? சரிப்பா, எங்க பள்ளியிடத்துலயே நான் நல்லா படிப்பேன்பா. எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட கேட்டு கேட்டு எழுதும். எங்க டீச்சர் என்னைய பார்த்து நல்ல பிள்ளை நல்லா படிக்கியான்னு சொல்லிட்டு எங்க பெஞ்சிலேயே என்னையதான்ப்பா நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ண விடுவாவ. நான் தான் எல்லாம் வாங்கிட்டு டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். சைன் வாங்கிட்டு திரும்ப பிள்ளைகிட்டலாம் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படியாமா? சரி சரி, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைனா. தேங்க்ஸ்ப்பா. அப்பா எனக்கு 2 பஞ்சு மிட்டாய் வாங்கி தருங்கப்பா. பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிடக்கூடாதான் மக்களே. இந்த ரோஸ் கலரு பஞ்சு மிட்டாய் கலர்னுட்டு என்ன இளவையோ சாயத்தை தூக்கி ஊத்தியானலாம். அது நல்ல பெரிய நோயெல்லாம் வந்துட்டு இருக்கோம் மக்களே. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கியாவ. வேண்டாம் என்ன பிள்ளைக்கு பஞ்சு மிட்டாய் வேண்டாம். இஞ்சி மிட்டாய் வாங்கி தரட்டா? வயிற்றுக்கு நல்லா இருக்கும். பஞ்சு மிட்டாய் வாங்கி கேட்டதுக்கு இஞ்சி மிட்டாய் வாங்கி தராரா. இனிப்பை கேட்டதுக்கு எரிப்பு வாங்கி தராரா. அப்பா எனக்கு இஞ்சி மிட்டாய் வேண்டாம், மைசூர் பாக்கு. சரி வாங்கலாம் என்ன? சரி வா. ட்ரியா 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 ஏடி
இந்த சுந்தர அண்ணன் எங்கிட்டி போனாரு, அந்த நேரமே போனாரு, இன்னுமா ஆளை காணல. வருவாரு நீ அங்க லைக்காம கடா பேரு. நம்ம தான் ஆளுக்கு ஒத்தைக்கு வந்து நின்று வேலை செய்துட்டு நிற்கும். இந்த லட்சுமியை பத்தியா, லட்சுமி வந்து வேலை செய்யா, லட்சுமிக்கு மொவா வந்து வேலை செய்யா, லட்சுமிக்கு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து வேலை செய்யா. இரு நம்ம எல்லாம் ஒரே ஒரு சம்பளம் வாங்கிட்டு போவோம். லட்சுமி 3 சம்பளம் இல்லாம வாங்கிட்டு போறா. அவ எப்பவுமே நல்ல விவரமா தான் இருப்பா. கேட்டியா, நம்ம வீட்டுல உள்ளவியல வயலு பக்கம் வாருங்கன்னு கூப்பிட்டா வரையா செய்யுவு. நாமளே மாப்பிள்ளைக்கு தெரியாம ஒளிச்சு வந்தது மாதிரி வந்து நின்று வேலை செய்யும். அதனால கிடைக்கத வாங்கிட்டு போவோம். ஆமா, லட்சுமியும் மாப்பிள்ளையும் முழு சம்பளம் வாங்காவ சரி. லட்சுமிக்கா மொவளுக்கு என்னத்துக்கு முழு சம்பளம் கொடுக்க போறாவ? உனக்கு தெரியுமா லட்சுமிக்கு முழு சம்பளம் கொடுக்க போறாவன்னுகிட்டு? அந்த பிள்ளையும் ஆளுக்கு அப்ப நல்லா தானே வேலை செய்து அங்க இங்கன்னு ஓடி போய் வேலை செய்துல்ல. இது தெரிஞ்சிருந்தனாக்கி நான் என்ன மோனா கூட்டிட்டு வந்திருப்பேனே. இந்த பாவி பயல நல்லா கூப்பிட்டேன், பயம் வரவே மாட்டேன்னு ஒத்த கால நின்று நிமிந்துட்டாமா. இப்போ மீறி ஏதாவது கூப்பிட்டாக்கி அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாத்துக்க. நான் அந்த சரின்னுட்டு ஒண்ணும் சொல்லாம வந்தேன். மாப்பிள்ளைய விட்டுக்கிட்டு எவ்வளவு நேரமா காய உட்காந்துருக்கே பாரு. அவளை கூப்பிட்டு கேப்பமா எப்ப வருவாருன்னு. ஆமா, லட்சுமி அக்கா, உங்க மாப்பிள்ளை எங்கக்கா? அவியதான் மாட்டு வண்டி எடுத்துட்டு வரேன்னு போனாவல்ல. ஆமாமா, அவிய மாட்டு வண்டி எடுக்க போயிருக்காவ. இனி இப்ப வந்துருவாவ. எவ்வளவு நேரம்க்கா ஆச்சு? ஒரு போன் போட்டு கேட்கப்படாதாக்கா எங்க வந்திருக்கியாவன்னு? வயக்காட்டுக்கு போனெல்லாம் கொண்டு வரலாமா யாரும்? ஒன்னும் அவசரம் இல்லை, இப்ப வந்துருவாவ. வீடு அண்ணாதுல தானே இருக்கு, வாரதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆயிரும். அதுக்குன்னு எவ்வளவு நேரம்க்கா? போய் 1/2 மணிக்கூர்ட்டு ஆவியாச்சு. வார நேரம் யார்கிட்டயாவது பேசிட்டு நிப்பாவளா இருக்கும். இப்ப வந்துருவாவ. சரிக்கா, சரி, வரட்டு. ஏ ரங்கநாயகி, கொஞ்ச நேரம் சும்மா பொறுத்திருந்து பாப்போம். வள்ளி சுந்தரம் வந்துட்டான், வா எல்லாரையும் வர சொல்லிரு. நெற்களத்துல கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருவோம். வள்ளி, அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன், தப்பா ஒன்னும் எடுத்துக்க மாட்டியே? தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு அம்சு? எல்லாமே வீட்டுக்காரியம் விளகாரியம் எல்லாமே நீங்க தான் பாக்குறிய. என்ன விஷயம் சொல்லுங்க. அது நம்ம வயல்ல வேலை செய்தாவல்ல, அவ எல்லாருக்கும் ஒரு சாக்கு நிறைய நான் நெல்லு சம்பளமா கொடுக்கலான்னு இருக்கேன். சாக்கு நிறைய நெல் மட்டும் என்ன, கரும்பு இஞ்சி மஞ்சள்னு எல்லாமே கொடுப்போம் அம்சு. இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறிய? அது மட்டும் இல்ல, ஒரு நாள் கூலியாட்டு 1000 ரூபாவும் கொடுக்கேன் வள்ளி. ரொம்ப சந்தோஷம் அம்சு. பைசாயும் கொடுத்து நெல்லும் கொடுக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம வயல்ல வேலை செய்தவிய எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாவ. நீங்க முடிவெடுத்த மாதிரியே கொடுத்துருவோம் அம்சு. இப்பயே எல்லாரையும் வர சொல்லிடுறேன். நீ தப்பா நினைப்பியோன்னு நினைச்சேன் வள்ளி. இந்த காலத்துல இன்ஜினியருக்கு டீச்சர்ஸுக்கு ஒரு முகாம் போடுங்க, எக்கச்சக்கமா வந்து குமிவாவ. அதே இது ஒரு விவசாயியையோ ஒரு எலக்ட்ரீஷியனையோ ஒரு பிளம்பரையோ கூப்பிட்டு பாருங்க, அவியலுக்காண்டி நாம தான் காத்து ஒரு 10 நேரமாவது தேடி போனோம். ஏன்னா அவிய அவ்வளவு பிஸி. இந்த காலத்துல உடல் உழைப்புக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல வள்ளி. எல்லாரும் உட்கார்ந்து சம்பளம் வாங்குற வேலையா தான் பார்க்காவ. நாள் முழுக்க சேத்துலயும் வெயிலையும் நின்று வேலை செய்ய யாருமே விரும்ப மாட்டேங்கியாவ. பாரு, ஒரு எலக்ட்ரீஷியன் தனக்கு பிள்ளை இன்ஜினியராவோ டாக்டராவோ வரணும்னு தான் ஆசைப்படுவான். அதே இது ஒரு விவசாயியும் என்ன நினைப்பாரு, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படியும் நம்ம பிள்ளையாவது நல்ல உத்தியோகத்துக்கு போகட்டுன்னு நல்லா படிச்சு டாக்டர் ஆகட்டு கலெக்டர் ஆகட்டுன்னு தான் எண்ணம் வைப்பாங்க. யாராவது நம்ம பிள்ளையும் விவசாயி ஆகட்டுன்னுட்டு நினைப்பாவல. அந்த காலத்துல யாரும் நினைக்க மாட்டேங்கியாவ வள்ளி. நாம என்ன செய்ய, காலம் அப்படி மாறி போச்சு. சரி, எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சம்பளத்தை கொடுத்துடலாம். சரி வள்ளி. ஏக்கா எல்லாரும் வாங்க. ஏட்டி, எல்லாரும் ஓடி வாருங்க. ஏட்டி, நெல்லு தான் சம்பளமா தரப்போறாவ. வீட்டுக்கு கொண்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்களே. கண்டுபிடிச்சிட்டு போட்டு நம்ம பிள்ளைகளு நல்ல அரிசி சாப்பாடாவது சாப்பிடட்டு. கடை அரிசி சாப்பாடு தானே வாங்கிட்டு இல்லையாவ. சரி, கேட்டா உண்மையே சொல்லுவோம். என்ன நம்ம என்ன கொலை குற்றமா பண்ண வந்தோம்? வேலை செய்யதானே வந்தோம். வேலைக்கு வந்த சம்பளத்தை நம்ம வாங்கிட்டு போறோம். அது நெல்லா இருந்தா என்ன, ரூபாயா இருந்தா என்ன, யார் வந்து கேட்டாலும் பாத்துக்கிடுவோம். என்ன, சரி, தைரியமா இருக்கணும். நம்ம மாப்பிள்ளெல்லாம் கேட்டா கணீர்னு பதில் சொல்லணும். ஏக்கா வந்துட்டீங்களா? நாங்க பாட்டி, அந்த தாத்தா எங்க? எப்பா உனே என்ன வள்ளி, இந்த பாட்டி தாத்தா கையில நீ வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு. தாத்தா நெல் முட்டையை எல்லாருக்கும் கொடுக்கட்டு, பாட்டி ரூபா நோட்டை எல்லாருக்கும் கொடுக்கட்டு. என்ன? சரிங்க தாத்தா, எல்லாருக்கும் நெல் மூட்டையே கொடுங்க தாத்தா. நான் எப்படி கொடுங்க, நீங்க தான் பெரியவியா. சரிப்பா, இந்தம்மா வாங்கிக்க. வள்ளி, நீங்க 2 தான் வயலுக்கு சொந்தக்காரவிய. ஏன் இப்படி வேலை செய்தவியலை வச்சு எங்களுக்கு ரூபாதாரிய? நம்ம ஊர்லயே இவங்க 2 பேரும் தான் பழம்பெரும் விவசாயிகள். அதனால இவங்க கையாலேயே நம்ம வாங்குவோம். ரொம்ப சந்தோஷம் வள்ளி. யார நினைச்சு
நினைச்சு பார்க்காததை நீங்க செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல வேலைக்கு சம்பளம் தரதே பெரிய விஷயம். இதுல நீங்க சம்பளமும் தந்து நெல்லும் தந்து கரும்பு இஞ்சி மஞ்சள் எல்லாமே தாரிய. உங்க மனசு யாருக்கு வரும் வள்ளி, யாருக்கு வரும்? ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். நீ இன்னைக்கு செய்த விஷயத்த காலாகாலத்திலும் யாரும் மறக்க மாட்டவப்பா. ரொம்ப சந்தோஷம். ராஜகுமாரா, என்னப்பா படி நெல்லை எடுத்துட்டு போ, உனக்கு இந்தா சம்பளம். நெல்லும் சம்பளம்மா? என்ன பாட்டி? ஆமாப்பா, முதலாளி நெல்லும் தந்திருக்காரு, சம்பளம். ஆமாப்பா, முதலாளி நெல்லுக்கு நெல்லும் தந்திருக்காரு, சம்பளமும் தந்திருக்காரு. அதனால முதல்ல நீ போய் உன் பிள்ளையவே பார்த்துட்டு வாமக்கா. வா தாத்தா, நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். சரிப்பா, போயிட்டு வந்துருவோம்.